ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாகி அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜாதகத்தில் குரு இருக்கும் பாவம் எவ்வாறு வேலை செய்யும், சரிங்களா? இதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் குரு இருக்கும் பாவகம், குரு இருக்கும் ஸ்தானம் எவ்வாறு வேலை செய்யும். பொதுவாக குரு பலமாகிறது உச்சமாகிறது கடகராசியில், சரிங்களா? அதுக்கடுத்தா தனுசு ராசியில் மூலத்திரிகோணம், கடகராசியில் உச்சம், தனுசு ராசியில் மூலத்திரிகோணம், மீன ராசியில் ஆட்சி, சரிங்களா? இந்த வலுவை அடைகிறாரு. அதுக்கடுத்தா லக்னங்களில் அனைத்து லக்னங்களிலுமே குரு இருந்தாருன்னா திக்கு பலம் அப்படிங்கிற ஸ்தான பலம் அடைவார், சரிங்களா? ஆக மொத்தம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் ப்ளஸ் திக்கு பலம் அப்படிங்கிற 4 நிலைகளில் குரு பகவான் அதிகபட்சமான வலுவை அடைவார், சரிங்களா? இதில் உச்சம் அப்படிங்கிறத அதிகமான வலு. இந்த குரு எந்த ஸ்தானங்கள் இருந்தாலுமே அவர் தனக்கு அப்படிங்கிற ஒரு சுயம் சார்ந்த ஒரு உலக இன்பங்களை தான் அனுபவிக்க முடியாது, சரிங்களா? அது எப்படியாவது பிறருக்கு அப்படிங்கிறத அது அமையும், சரிங்களா? பிறருக்கு தான் அந்த ஸ்தான ரீதியாக அந்த ஸ்தானத்தில் என்னென்ன இருப்புள்ளதோ அது தனக்கு உதவாது, அது பிறருக்கு தான் உதவும் அப்படிங்கிறது தான் இது இந்த வீடியோவோட உட்கருத்து, சரிங்களா? அதாவது குரு இருக்கும் ஸ்தானம் லக்னமாக இருந்தது அப்படின்னா, லக்னத்தில் திக்கு பலம் அடைகிறார் அப்படின்னா தான் ஒரு டீச்சிங், சரிங்களா? தான் ஒரு ஆலோசகர், சரிங்களா? தான் ஒரு ஆலோசகர் அப்படிங்கிற லெவலில் அது இருக்குது. தனக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறத கொடுக்கும், ப்ரௌடு அப்படிங்கிறத வெளிப்பக்கத்திலிருந்து அது கொடுக்கும், சரிங்களா? அது சமூகங்களில் இருந்து தனக்கு ஒரு ப்ரௌடு, பெருமை, ஒரு மதிப்பு, சரிங்களா? ஒரு பெரிய மனித தோரணை அப்படிங்கிறத ஒரு கௌரவம் அப்படிங்கிறத குரு கொடுப்பார் தனக்கு, சரிங்களா? அது தனக்கு. ஆனால் தான் அது தனக்கு ஒரு வைவீகம் சார்ந்த ஒரு மெட்டீரியல் லைஃப் அப்படிங்கிறத அது கொடுக்காது, சரிங்களா? அதாவது பிறருக்கு வாழ்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகங்களை தனக்கு வழங்காது, இலக்கணத்தில் கூறி இருக்கும்போது அது பிறருக்கு தான் ஆலோசனை, அறிவு, சரிங்களா? ஒரு வழிகாட்டியாக, ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது குரு பகவான் கொடுப்பாரே ஒழிய தனக்கு ஒரு லௌகிகம் சார்ந்த ஒரு இதை கொடுக்க மாட்டார், ஒரு சுகங்களை கொடுக்க மாட்டார், சரிங்களா? அதுக்கடுத்த 4ஆம் ஸ்தானத்தில், சரிங்களா? 4ஆம் ஸ்தானத்தில் உச்சமாகும்போது இது கடகராசி உச்சமாவார், சரிங்களா? இது காலபுருஷனுக்கு 4ஆம் ஸ்தானம். 4ஆம் ஸ்தானத்தில் உச்சமாகும்போது தன்னோட சுகங்கள், சரிங்களா? தன்னோட சுகங்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காம அடுத்தவங்களோட சுகங்களுக்கு தான் அந்த அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? அது அந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது சொத்து, அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத பிறருக்கு தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? பிறருக்கு அதாவது சொத்துக்களை ஏதோ ஒரு வழியில் செலவு பண்ணி விரயமாக்கி அதை பிறருக்கு தான் நம்ம கொடுக்குற மாதிரி வரும், சரிங்களா? உதாரணம் தாயாருக்கு வழங்கிடுறது 4ஆம் ஸ்தானம் அப்படிங்கிற தாயார், சரிங்களா? அதாவது தன்னோட ஒரு சுகங்களை எல்லாம், மகிழ்ச்சி, ஹேப்பி எல்லாம் நம்ம தாயாருக்காக நம்ம விட்டு கொடுப்பது, சரிங்களா? அது அதை நம்ம விரயம் பண்ணிடுறது, சரிங்களா? மகிழ்ச்சியை விரயம் பண்ணிடுறது, அந்த மாதிரி தான் அமையும் 4ஆம் ஸ்தானத்தில் குரு இருந்தால். அது அடுத்தது 9ஆம் ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம், சரிங்களா? இது ஆலோசகம் அப்படிங்கிறது அதிகமாக நம்ம கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். டீச்சிங்கு, சரிங்களா? டீச்சிங்கு, ஒரு வழிகாட்டுதல், இதெல்லாம் நம்ம அந்த ஸ்தான ரீதியாக நம்ம கொடுப்போம். அதாவது வழிகாட்டி அப்படின்னா உண்மையான ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது, சரிங்களா? 9 அப்படிங்கிறது கடவுள் ஸ்தானம், ஆன்மீக ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உண்மையான ஒரு வழிகாட்டியாக நம்ம இருப்போம். ஆனால் தனக்கு அந்த ஒரு இது ஒரு மெட்டீரியல் லைஃப் அந்த தனக்கு அந்த ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்காது, தான் அதை கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான், சரிங்களா? அது பிறருக்கு தான் அது உதவும், சரிங்களா? குரு ஒரு பாரபட்சமற்ற ஒரு
காரக கிரகம் அப்படிங்கிறனால அது தனக்கு அப்படிங்கிற ஒரு சுயம் சார்ந்த ஒரு இதையே வந்து அது தனக்கே வந்து கொடுத்துக்காது. சரிங்களா? அது சொந்த லக்னமாக இருந்தாலுமே லக்னத்தில் குறி இருந்தாலுமே சரிங்களா, அந்த அதாவது மீனம் தனுசு இது ரெண்டுமே வந்து குருவோட வீடுக. இந்த தனுசு மீனம் அப்படிங்கிற லக்னமாக அமைஞ்சாலுமே அந்த லக்னத்துக்கு வந்து தன்னோட ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறதுல அதிகமாக. சரிங்களா? நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து பேருக்காகத்தான் வந்து இது வந்து உதவும். சரிங்களா? உதவும் மனப்பான்மையில் ஒரு பாரபட்சமற்ற ஒரு தன்மையில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து 12ஆம் ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது இது அதாவது மீனத்தில் குரு இருந்தாலுமே அந்த மீனம் எந்த ஸ்தானமாக இருந்தாலுமே சரிங்களா, அல்லது வந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து குரு இருந்தாலுமே சரிங்களா, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே காலப்புருஷனுக்கு வந்து 12ஆம் இடமாகிய மீனத்தில் வந்து குரு இருந்தாலுமே வந்து இது வந்து தன்னோட அறிவுகள் அப்படிங்கிறது வந்து பிறருக்கு கொடுக்கும்போது தான் வந்து தனக்கு ஒரு பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அமையும். சரிங்களா, தன்னோட அறிவை வந்து பிறருக்கு வழங்கிறது, விரயம் பண்ணிடுறது. சரிங்களா, விரயம் பண்ணும்போது வந்து தனக்கு ஒரு பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இது அமையும். சரிங்களா, இவங்க அப்படித்தான் செய்யணும், அது அப்படித்தான் அமையுது. சரிங்களா, அதாவது தன்னோட ஒரு தனக்கு தனக்கு உதிக்கும் ஒரு ஆற்றலை வந்து தனக்கு தெரிந்த ஒரு ஒரு குருவோட தன்மையை வந்து டீச்சிங் அப்படிங்கிறத வந்து தனக்கு வந்து இல்லாமல் பிறருக்காக வந்து கொடுக்கும்போது தனக்கு தன்னோட கர்மாக்கள் அப்படிங்கிறது வந்து தன்னோட எந்த கர்மாக்களாக இருந்தாலுமே அதாவது தன்னோட தீய கர்மாக்கள் வந்து இது வந்து குறையும். சரிங்களா, தன்னோட சிஞ்சித கர்மா அப்படிங்கிறதுல வந்து இது ஏடாகும். சரிங்களா, இந்த குருவோட சுயநலமற்ற ஒரு வழிகாட்டுதல் நம்ம கொடுக்கும்போது தனக்கு இல்லாமல் பிறருக்கு அதை நம்ம கொடுக்கும்போது தன்னோட சஞ்சித கர்மா அப்படிங்கிற கொடுப்பினை அப்படிங்கிறதுல வந்து இது வந்து ஏடாகும் இந்த ஒரு புனிதமான செயல். சரிங்களா, இதுதான் குரு இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் வந்து நடப்பது. குரு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே அந்த ஸ்தான ரீதியாக வந்து அது தனக்கு வந்து ஒரு மெட்டீரியல் லைஃப் அப்படிங்கிறத வந்து கொடுக்காது. சரிங்களா, பிறருக்கு தான் வந்து அது வந்து ஒரு பாக்கியமாக வந்து அவங்களுக்கு போய் சேரும், தன்னோட உதவிகள் அப்படிங்கிறது அல்லது வந்து தன்னோட ஆலோசகம் அப்படிங்கிறது எல்லாமே. சரிங்களா, குரு பகவான் வந்து நீசமாகக்கூடிய நிலையில் இருந்தார்னா சரிங்களா, குரு பகவான் நீசமாகக்கூடிய மகரன் ராசியில் இருந்தார் அப்படின்னா வந்து குறைந்தபட்சம் சரிங்களா, குறைந்தபட்சம் இது வந்து மிக குறைந்தபட்சம் ஒரு 10% அப்படிங்கிற ஒளி தான் வந்து குரு கட்டியிருக்கு. சரிங்களா, மகர ராசியில் குரு நீசமாகும் போது ஒரு 10% அப்படிங்கிற ஸ்தான பலம் தான் இருக்கும். சரி, 0 அப்படிங்கிறதெல்லாம் போகாது. அதெல்லாம் வந்து நடைமுறையில் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு லோவெல்லாம் போயிடாது. சரிங்களா, சைஃபர் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் வந்து குரு பகவான் வந்து எந்த எப்படிப்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் 0 அப்படிங்கிற லெவல் நீசத்துக்கு இல்லை. சரி, கிரகணம் சரிங்களா, அடுத்தது வந்து அஸ்தங்கலம் அப்படிங்கிற இதில் வேணால் குரு சுத்தமாகவே தன்னோட காரகத்தை வந்து இழக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிற மாதிரியே. ஆனால் வந்து நீசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10% ஒரு ஒளித்திறன் இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, உயிர்காரகத்தில் வந்து அது சக்ஸஸ் கொடுக்காட்டியுமே அது வந்து ஜடக்காரகம் அப்படிங்கிறதுல வந்து ஏதோ ஓரளவுக்கு வந்து ஒரு 10% அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலாவது கிடைக்கும். சரிங்களா, ஏதாவது ஒருத்தர் நம்ம ஒரு வகுப்பு ஒரு இது கேட்குறோம், ஒரு உதவிகள் கேட்குறோம், அந்த இந்த மாதிரி செய்யலாங்க, இது மாதிரி எனக்கு தெரியல, இது எந்த மாதிரி நம்ம பின்பற்றி நம்ம செயல் செய்தால் இது வந்து வெற்றியாக அப்படின்னு நம்ம கேட்குறோம்னா அதுக்கு சரியான ஒரு இல்லாட்டி ஒருத்தர் வந்து அது வழியை காட்டுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு ஜடக்காரகமாவது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, ஒரு நீசமாக இருந்தாலுமே ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறதாவது கிடைக்கும். உயிர்காரங்களான இந்த குழந்தை, இந்த சுகங்கள் இந்த குழந்தை அப்படிங்கிறது குருவின் காரகம். அப்புறம் வந்து உறவுகள் அப்படிங்கிறது அதுவும் உயிர்காரகம் தான், குருவோட உயிர்காரகம் தான். குழந்தை அப்படிங்கிற உயிர்காரகம் தனக்கு வந்து அமையாட்டியுமே உறவுகள் அப்படிங்கிற உயிர்காரங்கள் அப்படிங்கிற கை கொடுக்காட்டியும் வந்து இந்த ஜடக்காரகமான அந்த ஆலோசனை அப்படிங்கிறது எது ஒரு விதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா, குரு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலுமே இந்த மாதிரி தான். தனக்கு வந்து அது வந்து பெருசாக வந்து ஒரு ஹெல்ப்பிங் அப்படிங்கிறது கொடுக்காது, பிறருக்கு வந்து அது வந்து பயன்படும் அப்படிங்கிறத. 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கும்போது சமுதாயத்துக்கு நாம் தான் வந்து தன்னிடமிருந்து தான் வந்து எதிர்பார்ப்பாங்க சமுதாய மக்கள். சரிங்களா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலுமே அது சமுதாயம் தான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலுமே வந்து தன்கிட்ட தான் இருந்து ஒரு ஹெல்ப் ஆகட்டும், ஒரு ஆலோசகமாகட்டும் தன்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி சூழ்நிலை அமையும். ஆனால் தான் வந்து எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா, தான் வந்து சமுதாயத்துக்கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட இருந்து மனைவியாக இருந்தாலும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே தான் வந்து ஆப்போசிட்டான ஒரு
பாலினத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து ஹெல்ப்பிங் அப்படிங்கிறது கேட்டுக்க முடியாது. சரிங்களா? அதுக்கு தனக்கு அது தனக்கு அது வந்து உதவாது அப்படிங்கிறது தான். குரு இருக்கும் ஸ்தானங்கள் வந்து தான் தான் வந்து ஒரு சுயநலம் பாராமல் பிறருக்கு தன்னிடம் இருப்பதை கொடுப்பது. சரிங்களா? அந்த மாதிரி தான் அமையும், பாரபட்சம் இல்லாமல். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் நாம் சந்திக்கலாம். நன்றிங்க.